சார் உங்களுடைய ஸ்பீச் வந்து நிறைய விஷயம் நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு நிறைய அட்மையர் இருக்கேன். நான் எவ்வளவு விஷயங்கள் வந்து இயற்கை பற்றி பேசுறீங்க. இயற்கை வந்து பின்னாடி வர சந்ததிக்கு வந்து இயற்கை தான் முக்கியம். அதிகாரியே அண்ணன் ரசிகராமாம்பா. ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம். மரத்து கூட பேசினாரு, தண்ணீர் கூட பேச போறேன்னு சொன்னாரு. ஆடு மாடு மேய்க்க வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு போராட்டத்தை அறிவித்தார். ஆடு மாடுகளுடன் பேசினார். மலை மீது நாங்கள் ஆடு மாடை ஏற்றி இந்த மாதிரியான போராட்டத்தை நடத்துவோம். அது ஏன் வனத்தில் ஆடு மாடை மேய்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? இன்றைக்கி ஏற்றுமதி ஆகக்கூடிய ஆவின் பொருட்களில் 85% பால் உற்பத்தி அப்படிங்கிறது மேய்ச்சல் மாடுகள் வழியாக தான் கிடைக்குது. அப்போ அந்த மேய்ச்சல் நிலத்தை நீங்கள் விவசாயிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மேய்ச்சல்காரங்களுக்கும் கொடுக்காததற்கான காரணம் என்ன? இதை வச்சு ஒருத்தவங்க போராடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப புதுமையான விஷயம்தான். ஆனால் இதை டிஎம்கே எப்படி நரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, சூர்யா அவர்கள் பாருங்க எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டாரு, ஆனால் சீமான் அவர்களை பாருங்க எல்லாத்தையும் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இங்கே கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, 2 பேர் சொல்றது செய்யறதும் 2 எக்ஸ்ட்ரீம். அவர் படிக்க சொல்றாரு, இவரும் படிக்க சொல்றார். அதே நேரத்தில் மாடு மேய்க்கும் தொழிலும் எந்த விதத்திலையும் குறைவில்லாதது தான். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி தமிழ் படித்த எல்லாருக்கும் தெரியும். அது எந்த தொழிலாக வேணாலும் இருக்கலாம். நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்ற அந்த வேறுபாடு இங்கே வந்தாலே அது சாதிய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது பிறப்பால் மட்டும் கிடையாது. அது நம்ம நார்மல் ஒரு ஒர்க் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை வேறொரு என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், நீ இந்த வேலை தான் சரியா, நான் இந்த வேலை செய்கிறேன் இப்படின்னு சொல்கிறதே அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு வர்றது தான். ஸோ இங்கே ஆடு மேய்ப்பது அப்படிங்கிறதோ இல்லாட்டி மாடு மேய்ப்பது அப்படிங்கிறதோ கேவலமான தொழிலும் கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரொம்ப உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரும் கிடையாது. 2 பேருமே மனிதர்கள். அவங்களுக்கான வேலைகள் தனித்தனியாக இருக்கலாம். அவங்களுக்கான எண்ணங்களும், அவங்க ஒரு குடும்பத்தை பார்ப்பது, சமூகத்துக்கான அவங்களுடைய பார்வை, இது எல்லாமே சக மனிதனை மனிதனாக மட்டுமே பார்க்க வேண்டும். ஸோ இந்த இடத்துல ஆடு மாடுகளை பற்றி ஏன் யாருமே பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. இதே இது கார்ப்பரேட் வந்து எல்லா ஆடு மாடுகளையும் ஒரு நாள் வண்டி கட்டி உள்ளே கொண்டு போய் இதுக்கு மேலே நீ ஆடு மாடுலாம் மேய்க்கக்கூடாது, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஜாபாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒன்றுமே வேண்டாம். பில்கேட்ஸ் அவர்கள் அமெரிக்காவில் அதிகமாக ஒரு நிலத்தை வைத்திருக்கிறார் என்றால் அக்ரிகல்ச்சர் லேண்ட் கம்ப்ளீட்டாக அவர் தான் கூடுதலாக வச்சிருக்கார். ஏன் வச்சிருக்கார்? நாளடைவில் இதுதான் பெரிய தொழில். அந்த தொழிலை இப்போதே முன்கூட்டியே பார்த்து அவங்கெல்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நாம் இங்கே பெரிய அரசியல் பண்ணிகிட்ருக்கோம். சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நீ ஆடு மேடை மேய்க்க போயிருக்க வேண்டியதானே விக்கி, ஏன் வந்து யூடியூப் வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இப்போ கேட்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு பிடிச்ச வேலையை, எனக்கு கிடைச்ச வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த வேலை எனக்கு கிடைக்காம இருந்திருந்தது அப்படின்னா, நான் ஆடு மாடு மேய்க்கிறதா என்னுடைய வேலையாக இருந்தது என்றால் அதையும் சந்தோஷமாக தான் ஏற்றெடுத்திருப்பேன். அதுக்காக எல்லாருக்குமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகும், எல்லாருமே யூடியூபராக மாறிடுறது, எல்லாருமே பெரிய அளவில் வேறு ஏதாவது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது நடக்காது. நம்ம எல்லாம் மனிதர்கள். ஸோ நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன தேவை, நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு என்ன தேவை, நம்ம குடும்பத்தில் என்ன தேவை, இதெல்லாம் பார்த்து தான் மனிதர்கள் அவங்களுடைய வேலையை தீர்மானிக்கிறார்களே தவிர அந்த வேலை அப்படிங்கிறதுல ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரில் நானும் ஒருவன் தான். மாடு மேய்க்க சொன்னால் நானும் மாடு மேய்க்க தயாராக தான் இருக்கேன். யூடியூப் இல்லைப்பா போய் மாடு மேய்னா ஓகே வாங்க போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். சரியா? சரி, அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி மதுரை மாநாடு. 2வது மாநில மாநாடு அப்படின்னு சொல்கிறத தாவேக அறிவித்திருந்தார்கள். அது 25ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போதே பெரிய கெடுபிடி எல்லாமே கொடுக்கப்பட்டது. 480 ஏக்கர் அங்கே வந்து பார்க்கிங்க்கு வேணும், 150 ஏக்கர் 100 ஏக்கர் பிரம்மாண்டமான நிகழ்வு. ஏன்னா மதுரையில் வச்சு பெரிய ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லும்போது மதுரைக்காரங்க எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆல்ரெடி மதுரைக்கு வந்த விஜய் அவர்கள் உங்களுக்கு வேணால் மதுரையில் ஒருத்தராக இருப்பாங்க, ஆனால் எங்களுக்கு கள்ளழகர் மாதிரி அவர் அப்படின்லாம் சொல்லி ஏகப்பட்ட மீம்ஸ்லாம் வெளியானது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ உடனடியாக விநாயகர் சதுர்த்திலாம் இருக்குது. எனவே 27ஆம் தேதி 25ஆம் தேதிலாம் வேண்டாம், 21க்குள்ளே ஏதாவது ஒரு டேட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னனால ஆகஸ்ட் 21ஆம் தேதி அந்த மாநில மாநாடு டேட் மாற்றி வைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதற்கான மனுவை கொடுத்துருக்காங்க. இன்னும் போலீஸ் தரப்பிலிருந்து அனுமதி கிடைக்காததுனால் அந்த டேட் அப்படிங்கிறது சொல்லப்படவில்லை. அடுத்ததாக வந்திருந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம், அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் அம்மா பெயரை யூஸ் பண்ணலாமா, நாங்கள் ஏன்பா ஸ்டாலின் பெயரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஐயா நீங்களும் யூஸ் பண்ணீங்க. அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம், கலைஞர்னுடைய இன்னொரு நிறைய திட்டங்கள்லாம் இருந்துச்சு. இங்கே செய்தது அம்மா கலைஞர் அப்படிங்கிற பொதுவான பெயரை பயன்படுத்தி. நீதிமன்றம் சொன்னது ஸ்டாலின், விக்கி, ராஜ்குமார் இந்த மாதிரி பெயர் வச்சு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு 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 ப்ரோக்ராமை, அதுவும் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக பொதுவான பெயர்கள் தமிழ் இல்லாட்டி மிகப்பெரிய அளவில் முதலமைச்சர்
இல்லாட்டி முதல்வன் ஆகிய நான், முதல்வன், இப்படிலாம் சொல்லி பெயர்கள் வைக்கலாம். அதை விடுத்து தனிப்பெயர் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சிகளுக்கு எதிராக நீதித்துறை அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணலை, அவங்களுடைய தீர்ப்பை சொல்லலை. இந்த நீதித்துறையை கூட இவங்க கேள்வி கேட்பாங்க. எப்போது கேள்வி கேட்பாங்கன்னா அவங்களுக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்களோ, இல்லாட்டி நீதித்துறையிலேருந்து ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா நீதித்துறையில் எல்லாரும் நூல் புகுந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஆதரவாக ஏதாவது பேசிட்டாங்கன்னா, பார்த்தியா நீதித்துறையை நாங்கள் தான்ப்பா வளர்த்து விட்டோம், கலைஞர் மட்டும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு தனியாக ஒரு மகுடி வாசிப்பாங்க. பட் எல்லாமே இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாத்துலேயும் அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய நபர்கள் அரசியல் ஆதாயம் தேடிட்டு தான் இருக்காங்க. இதில் மாற்று கருத்து அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் பயன்படுத்தி இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களா? எகெயின் சொல்கிறேன், கருத்துக்களாக மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஓரணியில் தமிழ்நாடு, உடனே கொண்டு வா ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அது தனிநபர் டேட்டா திருட்டு, தனிநபருக்கான உரிமை. அந்த உரிமையை நீ கையகப்படுத்துகிறாய், ஓடிபியை வாங்குகிறாய் அப்படின்னு சொல்லி தான் அது பிரச்சனையாக மாறிச்சு. அந்த பிரச்சனைக்கு நாங்கள் போய் மனு கொடுக்க போகிறோம், ஓடிபி வாங்குறதுக்கு எங்களுக்கு என்ன தடங்கள் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு மனுவை கொண்டு போட்டிருக்காங்க. நீதி அரசர்கள் பார்த்தாங்க, என்னையா இது, இதெல்லாம் நல்லாவே இல்லையா, போடு தள்ளுபடி அப்படின்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சரி, இங்கே வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு ஒரு தடை, அதில் அதிமுக ஜெயிச்சிட்டாங்க. இந்த பக்கம் முக ஸ்டாலின் அவர்களுடைய நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணாங்களே, ஸ்டாலின் அப்படிங்கிற பெயரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவு வாங்கியிருந்த ஏடிஎம்கே அது எப்படி நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற பெயரை நீங்கள் யூஸ் பண்ணலாம்? நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிறத புதுசாக கொண்டு தொடுத்திருக்கிறார்களாம். செம்மையா சிவி சண்முகம் உட்பட நிறைய பேர் இந்த வழக்கை தொடர்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. இந்த வழக்கு, அதற்கான விசாரணை இதுக்கே நேரம் சரியாக இருக்கும்போது அடுத்ததாக பெயர் வைத்து என்ன திட்டத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அமைச்சர்களுடன் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக ஒரு டிஸ்கஷனில் ஈடுபடுவார். நிறைய அரசு அதிகாரிகள் இதற்கு பின்னாடி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான பெயராக இருக்கணும், சீக்கிரமாக டிஎம்கே மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டியதாக இருக்கணும், எல்லாரும் அப்படியே பார்த்த உடனே கிராஸ் பண்ணுற கலர் கோடிங்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த தேடுதல் நடந்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஏதாவது பெயர் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணிங்கன்னா நம்மை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கும் உளவுத்துறைக்கு அந்த பெயரை கொடுத்து ஒரு பாராட்டு பத்திரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. என்னப்பா இது, என்ன போய் திமுகவில் இணைய போறேன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நேற்று தான் ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருந்தார். உடல் மண்ணுக்கு உயிர் திமுகவுக்கு, அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். எக்காரணம் கொண்டாலும் நான் அதிமுக பக்கத்தை விட்டு திமுகவுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஜெயக்குமார் அவர்கள். அதே மாதிரி நேற்று ஓபிஎஸ் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நான் திமுகவில் போகிறேன் சேர போகிறேன் அப்படிலாம் சொல்லி யாரெல்லாமோ வீண் வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வதந்தி மட்டும்தான் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கார். சீக்கிரமாக தெரியும் முடிவுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கவின் கொலையில் வேறு சிலரும் இருக்கலாம் என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது. ஐயா சிபிஐ வாங்கயா, இங்கே ஒருத்தருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, டக்குன்னு பிடிச்சி ஏதாவது கேட்டுட்டிங்கன்னா 2 உழுப்புங்கன்னா அவர் சொல்லிடுவார், வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் யூகிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காவல்துறை ஒருவர் மீது தான் வழக்கு பதிவு செய்துள்ளது. மத்திய அரசு இதை செய்யும் என காத்திருக்காமல் தமிழக அரசை உடனடியாக செய்ய வேண்டும் திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவின் வழக்கில் எனக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் இருக்குப்பா, வேறு யாரோ செஞ்ச மாதிரி, வேறு நிறைய பேர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் ஒருத்தர் மேலே மட்டுமே இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க குற்றம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சட்டத்தை ஏற்ற வேண்டும், சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத விசிகாவினுடைய ஒரு போராட்டமாக வச்சுருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கம். ஆனால் இவங்க போராட்டம் நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, இங்கே என்ன நடந்தாலும் ஊப்பியை பார்த்துருக்கியா, குஜராத்தை பார்த்துருக்கியா, பீகாரை பார்த்துருக்கியா, நாங்கள் ஏன்டா நடுக்காட்டில் சுடுகாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரி இந்திய அரசாங்கமே நீ இந்த முடிவை எடு, இந்திய அரசாங்கம் இல்லை ஒன்றிய அரசாங்கமே நீ இந்த முடிவை எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, ஐயா தமிழ்நாட்டு அரசாங்கம் உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தான், ஒரே ஒரு ஆர்டர் இப்படி போடுங்க ஐயா முக ஸ்டாலின் அவர்களே, கருணாநிதி அவர்களுடைய பையனாகிய முக ஸ்டாலின் ஆகிய நான் இன்றிலிருந்து இந்த மாதிரியான ஆணவ கொலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கடுமையான தண்டனை விதிப்பதற்கான சிறப்பு சட்டத்தை இயற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்தை போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. உங்கள் கேபினெட் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க, மக்கள் நிறைய ஆதரவுடன் இருக்கிறார்கள். இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு ஆட்சியாளருக்கு? கேள்வி நல்லா இருக்குது, பதில் கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக சென்னையில் மறுபடியும் டபுள் டெக்கர் பஸ் வருதான், ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நேரம் கிடைக்கும்போது அதில் போய் ஒரு பயணத்தை மேற்கொள்ளுங்கள். உங்கள் வயிற்றில் கிட்னி இருக்கா அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இன்றைக்கி பார்த்தேன். உங்கள் பேஸில் உப்பு இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியே திருப்பி உல்டா பண்ணி உங்கள் வயிற்றில் கிட்னி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வயித்துல பிரச்சனையா? ஆமா. உங்க வயித்துல கிட்னி இருக்கா? வயித்துல கிட்னியா? ஐயா கிட்னி பள்ளிப்பாளையம் என்னையா இது, எல்லாருமே ட்ரோல் பண்ணுறாங்களே, அப்படி என்ன இந்த பள்ளிப்பாளையத்துக்கு பிரச்சனை?
2500க்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஒரு கிட்னி தான் இருக்குன்னா அங்கே ஒரு மாஃபியா கும்பலே இருக்குது. அதை சீக்கிரமாக கண்டுபிடித்து அழித்து ஒழியுங்கள் கணம் காவல்துறை அதிகாரிகளே அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு கட்சியா ஒரு இயக்கமா என்னது? 2-3 காலி பையலுக்கு சேர்ந்து பேர் கேடா பண்ணிட்டு இருப்பீங்களாங்க? எச்சரிக்கை விடுக்கிறேன், கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். யாருப்பாங்க? எங்கப்பா 2-3 இளைஞர்கள் பக்கி பயிலாம் உள்ளே வந்துக்கிட்டு எவனா இருந்தாலும் சரி அவனை பிடிச்சி ஃபோட்டோ எடுங்க, எல்லாரும் வீடியோகிராஃப் எடுங்க. இங்கே யார் இளைஞர் அணி ஒரு மாநாடு நடக்குது. அப்போ காங்கிரஸினுடைய மாநில தலைவர் இருக்கார்ல செல்வ பெருந்தகை அவர்கள் உதிர்த்த வார்த்தைகள் தான் இது. நம்ம கட்சியில் சலசலப்பை உருவாக்குவதற்காகவே நிறைய பேர் சேர்க்குறாங்க. கட்சியில் இணைக்கிறதுக்கு முன்னாடி அவன் எப்படிப்பட்டவன் கேட்டுட்டு இணைத்து கொள்ளுங்கப்பா. இப்படி பாரு 4 பேர் கூட்டம், இந்த பிரச்சனை வருது, எல்லாருக்கும் நான் உடனடியாக தண்டனை கொடுப்பேன். இன்னைக்கு நைட்டே போய் நான் என்ன செய்ய போகிறேன், மிகப்பெரிய அளவில் ஒரு விஸ்வரூபம் ஆட போகிறேன், எல்லாருக்கும் எதிராக நான் ஒரு சாட்டை சுழட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் என்ன சாட்டை சுழற்றுறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு அரசியலில் நடந்த பல செய்திகள், முக்கியமான நிகழ்வுகளும் கூட. அதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.